காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். டேய், என்னதான் பண்ண போற? இந்த அந்தான்னு விடிஞ்சா கல்யாணம். இன்னும் நீ கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எந்த பிளானும் பண்ண மாதிரி தெரில. கயல் சிஸ்டர்ட்டையும் பேசின மாதிரியும் தெரில. இங்கேயும் யாரும் மனசு மாறின மாதிரியும் தெரில. ஆமாடா, ஆனால் அம்மா இப்படி பிடிவாதமாக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. பார்ப்பேன்டா, இன்னைக்கு நைட்டு ஒரு டைம் பேசி பார்ப்பேன். எதுவும் நடக்கிற மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஊருக்கு கிளம்புறேன்டா. டிக்கெட்லாம் போட்டேன். கொஞ்ச நாள் ஐடி ஃபீல்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்டை வரலதா சொல்லிலாம் வச்சுட்டேன்டா. என்ன மச்சி சொல்கிற? ஆமாடா, கையல்கிட்டையும் சொல்லிட்டேன். அவளும் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேக்கா. அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இங்கேயும் அவசரமாக மேரேஜ் வேற கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண சொல்லு? நான் பத்மாட்ட கேட்ட வரையும் இப்போதைக்கு கையலுக்கு மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க. அதான் நானும் கொஞ்ச நாள் ஊரில் இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுற? நீ இப்படி கல்யாணத்தப்போ போயிட்டா ஊரில் எல்லாரும் அம்மாவை தான்டா தப்பாக பேசுவாங்க. கரெக்டு தான்டா, ஆனால் அதுக்குன்னு மனசுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ சொல்கிறியா? சரி, எதுனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடு. என்னங்க? என்னடி? ரவை இல்ல, உப்புமா செய்ய ரவை வாங்கிட்டு வாங்குங்க. டெய்லி உப்புமாவா? முடியாதுடி. அப்போ நான் சொல்லி நீ வாங்கிட்டு வர மாட்டேன், அப்படித்தானே? ஆமாடி. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? இனி அப்படித்தான்டி. உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு நினச்சியா? ஓ, அப்போ புதுசாக எவ்வளோ கிடைச்சிட்டாலோ? ஆமாடி. யார் அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு சரண்யாவை சொல்கிறீங்களா? ஓ, தெரிஞ்சு போச்சா? ஆமாடி, உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓஹோ, அது என்னோட ஃபேக் ஐடி தான். உங்களை பற்றி தெரிஞ்சுக்க தான் ஓப்பன் பண்ணேன். நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல? ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு அது நீதான் அப்போவே தெரியும். என்கிட்ட உன்னை தவிர வேறு யாருமா அவ்வளோ பாசமாக பேசுவாங்க? இருந்தாலும் நீயே சொல்லணும் தான் டிவோர்ஸ்னு சொன்னேன், நீயும் சொல்லிட்ட. அப்போ நான் தான் வளரிட்டேனா? ஆமாம்மா. சரி, நான் வரும்போது ரவை வாங்கிட்டு வரேன். டெய்லி உப்புமாவான்னு சலிச்சுக்கிட்டீங்க. அது சும்மாம்மா. நீ செஞ்ச உப்புமா கூட கேசரி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அட போங்கங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்ச நேரத்தில் சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டியிருக்கும். இப்படி தான் எங்கள் வீட்டில் டெய்லி நடக்கும். என்னக்கா அதிசயமாக கோவிலுக்குலாம் வந்திருக்கீங்க? ஆமாம், அந்த அக்கா யாரு? புதுசாக இருக்கு. அது என்னோட தூரத்து ரிலேட்டிவ் அபி, எங்கள் ஊருக்கார பொண்ணு. ஓ சரிங்கக்கா. இப்போ தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கா. மீரா வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கா. அதான் நம்ம ஊரை கொஞ்சம் சுற்றி காமிக்கலாமேன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓ சரிங்கக்கா, காமிங்க காமிங்க. என்ன அபி, இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன். செலக்ட் ஆகிட்டியா? ஆகிட்டேங்க்கா. நெக்ஸ்ட் வீக் ஒர்க் போகணும். ஓ சரி அபி. கயல் வரலையா? கயல் கூட தானே வருவ? இல்லைக்கா, இப்போ அவங்க வீட்டில் இருந்து தான் வரேன். அவள் வரலன்ட்டா, அதனால் நான் மட்டும் வரேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். அபி ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா. அந்த உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க பேர் அனு. அவங்களுக்கு வேலை எங்கேயாவது கிடைக்குமா? நம்ம ஊரில் படித்த வேலை, இந்த டீச்சர் வேலை, இல்லை ரிசப்ஷனிஸ்ட் அந்த மாதிரி வேலை? இப்போதைக்கு அர்ஜென்ட்னா ஒரு வேலை இருக்குக்கா. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சத்துணவு இருக்குல்லக்கா, அது உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம்மா. அங்கே இப்போ ஆள் தேவைப்படுதுன்னு அந்த அக்கா சொன்னாங்கக்கா. ஆனால் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் போல். இப்போதைக்கு அங்கே வேணால் அந்த அக்காவை போக சொல்லுங்கக்கா. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேணால் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சரி அபி, உனக்குன்னா படித்த பிள்ளைங்களெல்லாம் தெரியும், அதான் உன்கிட்ட கேட்டோம். சரிங்கக்கா. எந்த வேலைனாலும் ஓகேவா? எதுனாலும் ஓகே தாம்மா. என்ன படிச்சிருக்கீங்கக்கா? எம்சிஏ பண்ணியிருக்கேம்மா. ஓ, எம்சிஏ வேறு பண்ணியிருக்கீங்களா? சரிக்கா, அப்போ நான் கேட்டு சொல்கிறேன். நான் இப்போ புதுசாக ஐடி கம்பெனியில் தான் ஜாயின் பண்ண போகிறேன். அங்கே வேக்கன்சி இருக்கான்னு கேட்டுட்டு மகாக்கா கால் பண்ணி சொல்கிறேன்க்கா. சரிம்மா.